கட்டுமான பொருட்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை விரைவில் செய்திக்குறிப்பு வெளியாகும். அமைச்சர் பிரபு. சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே நத்தம்பட்டியில் வாழுக்கு வேலி அம்பலத்தின் 225வது பிறந்தநாள் விழா அரசு விழாவாக நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பொற்குடி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் பிரபு கலந்து கொண்டு வாழுக்கு வேலி அம்பலத்தின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர், மக்களுக்காக வாழ்ந்த வாழுக்கு வேலி அம்பலம் வீரத்தில் மட்டுமல்ல, அன்பிலும் சிறந்து விளங்கியவர் என புகழாரம் சூட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் டாக்டர் பிரபுவிடம் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை குறைப்பதற்காக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு வெளியாகும் என தெரிவித்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க, போன தடவை மாவட்ட செயலாளர் வந்தார், இந்த தடவை அமைச்சராக வந்தார். எல்லா புகழும் முதல்வருக்கு. ஒரு டயத்தில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்துச்சு. மழை இல்லை, தண்ணி இல்லை, தானியங்கள் விலையில், உணவுக்கு ரொம்ப ஒரு தட்டுப்பாடான ஒரு நிலை வந்துச்சு ஒரு டயத்தில். அப்போ அவர் கூட இருந்தவங்க அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து, நம்மளுடைய அரண்மனையில் உள்ள உணவு தானிய கிடங்கை வந்து உடனடியாக சீல் பண்ணி, அதாவது பாதுகாப்பு போட்டு அதை பாதுகாக்கணும், ஏன்னா மக்கள் பஞ்சத்தில் இருக்காங்க. அவர் முதல்ல சொன்ன விஷயம், முதல்ல அதை கம்ப்ளீட்டாக திறந்து பொதுமக்களுக்கு என்ன தேவையோ எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ நம்மளாம் என்ன செய்யுது, நீங்கள் எப்படி வாழ்றது, அப்படி உயிர் வாழணும்னு ஒன்று அவசியமே கிடையாது, மக்களுக்காகத்தான் நான் அப்படின்னு அவர் வீரத்தில் மட்டும் இல்லை, அன்புலையும் சிறந்து விளங்கிய ஒரு தியாகியாக இருந்திருக்காரு. அவரை போலவே வீரத்தால் மட்டும் இல்லை, மக்களுடைய மனதையும் வென்ற தலைவராக இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. கட்டுமான பொருட்கள் அரசு எதுவும் இல்லை, அதுக்கான விளக்கம் சட்ட நேரத்தில் செய்தி அறிக்கை வரும்.